யாரோ மனதிலே ஏனோ கனவிலே எனக்கு ஸ்ட்ராபெரி தான் வேணும். நிலா, சாக்லேட் தான் நல்லா இருக்கும். அட போமா, நீ சாக்லேட் ஃப்ளேவர் சாப்பிடு. எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வேணும். ஏங்க, உங்க பொண்ணு உங்கள மாதிரி சொல்ற பேச்சு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கறா. எது எது என்ன மாதிரியா? அடியே உன்னை அப்படியே உரிச்சு வச்சிருக்கா எல்லா விஷயத்திலயும். இங்க பாரு, உன்ன மாதிரியே அடம் பிடிச்சிட்டு நிக்கிறா. நீ என்ன பண்றியோ அதை அப்படியே காப்பி பண்றா. இங்க காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு எதனா ஜெராக்ஸ் கடையா? ஒழுங்கா போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் விட்டு ஓவரா பேசுறது. எது நான் பேசுறேனா? சரிதாண்டி. இப்போ உனக்கு வெனிலா வேணுமா, ஸ்ட்ராபெரி வேணுமா, சாக்லேட் வேணுமா? இல்ல, நானும் அவளும் சாக்லேட் ஸ்ட்ராபெரின்னு சண்டை போட்டுக்கிட்டோம். அது என்ன வெனிலா? ஒருவேளை வெனிலாங்கிற பேர்ல உங்களுக்கு யாரையாவது தெரியுமோ? உங்களுக்கு வேற நிலா பிடிக்கும், வெண்ணிலா. அதனாலதான் என் பொண்ணுக்கு நிலான்னு பேர் வச்சீங்களா? ஏண்டி 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 உன் குறுக்கு பத்தி ஏண்டி இப்படிலாம் போகுது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏதோ சும்மா ஐஸ்கிரீம் பேரை வரிசையா சொன்னேன். நீ வேற. ஏமா இப்போ உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் கரெக்டா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு சாக்லேட், அவளுக்கு ஸ்ட்ராபெரி. வாங்கிட்டு வாங்க. அப்பா, நான் வரேன். சரிடா குட்டி, வா போயிட்டு வரலாம். மகா, இங்கே நிலு, வேற எங்கேயும் போயிடாத. யார்கிட்டயாவது பேசி ஏதாவது வம்பெழுத்துறாத. ஓ, என்ன பார்த்தா வம்பிழுக்கிற மாதிரி இருக்கா? ஆமா தாய், நான் எதுவும் சொல்லல. நீ அமைதியா இங்க நில்லு, நான் வந்துடுறேன். நிலா குட்டி, வாங்க போலாம். சரிப்பா. ஏங்க, அப்படியே பிரியாணி ஒரு பார்சல். ஏய், இது ஐஸ்கிரீம் பார்லடி. ஓ, அங்க பிரியாணி சாப்பிட்ட ஞாபகத்துல சொல்லிட்டேன். சாரி, நீங்க போயிட்டு வாங்க. பாக்குறதுக்கு கிருஷ்ணா சார் மாதிரி இருக்கு. அவர்தான் நினைக்கிறேன். ஒருவேளை கையிலக்கா கூட வந்திருப்பாங்களோ? பக்கத்துல போய் பார்த்துட்டு வரலாம். கிருஷ்ணா சார் தான், ஆனா கூட வந்திருக்கிறது. அப்போ அரசல் பரசலா பேச்சு வந்தது எல்லாமே உண்மைதான் போலயே. நான் கூட இவர் ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி இருக்காரு. என்ன கிருஷ்ணா, வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியாவே நிக்கிறீங்க? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்ன வெளியே மீட் பண்றதுக்கு கூப்பிடாதீங்க. ஏங்க, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? கையிலுக்கு தெரியாம உங்களை மீட் பண்றது எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கு. பாவம், அவ 5 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். அவளை பிரிஞ்சிருக்கும் போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதை விட அதிகமான கஷ்டத்தை சேர்ந்திருக்கும் போது அவளுக்கு நான் கொடுத்துட்டேன். வாழ்க்கையில நீங்க எனக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு என் வாழ்க்கையை மொத்தமா பறிச்சுக்க பாக்குறீங்க. என் கையில என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் 5 வருஷமா அவ கூட நான் நிம்மதியா வாழவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நரகம்தான். வீட்டுல போய் அவ கண்ணை பார்த்து என்னால ஃபேஸ் பண்ண கூட முடியல. கிருஷ்ணா, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது நீங்க முன்னாடி யோசிச்சிருக்கணும். தப்புதான், என்னோட தப்புதான். தப்புதான், என்னோட தப்புதான். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ஏதோ தெரியாம நடந்த விபத்து. தயவு செஞ்சு அதை அப்படியே விட்டுருங்க. என்ன கிருஷ்ணா, விளையாடுறீங்களா? அப்படியே விட்டுறதுனா எனக்கு புரியல. வயித்துல வளருது உங்களோட குழந்தை. இந்த மேடம் என்ன இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க? இதை நீ யார்கிட்ட போய் சொல்லுவேன், எங்கிட்ட போய் சொல்லுவேன்? இதை சொல்லி சொல்லிதான் நீங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னால என் கையில ஃபேஸ் பண்ணவே முடியல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க தாரணி. இதுக்கப்புறம் நமக்கு நடுவுல எதுவும் வேண்டாம். இந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் செய்யறேன். ஆனா எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதை மட்டும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அது தெரியாம நடந்த விபத்து. அது உங்களுக்கே தெரியும். எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல. இருந்தாலும் உங்க மேல உள்ள மரியாதையில நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கிற நம்பிக்கையில மட்டும்தான் அதை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஓ, இவ்வளவு பேசுறீங்கல்ல, இதை போய் கையல் கிட்ட சொல்லுங்க. கையல் கிட்ட சொல்லி முதல்ல மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் நானும் உங்களை விட்டு விலகி போகிறேன். ஏற்கனவே நம்ம பிரிஞ்சிடலான்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கா. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா உண்மையாவே என்னை விட்டு பிரிஞ்சிருவா. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீங்க மிரட்டினதும் நான் ஓடி வரதுக்கு காரணமே என்னோட கையில் என்னை விட்டு போயிடக்கூடாது, அவகிட்ட நீங்க இந்த உண்மையை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான். என்னோட காதல், என் மூச்சு எல்லாமே என் கையில் தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தாரணி. அப்போ இந்த குழந்தைக்கு பதில்? நான் தான் சொல்லிட்டேனே, ஒருவேளை இது என்னோட குழந்தையா இருந்தா அதுக்கான பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன். இவருக்கு என்ன பைத்தியமா? நிச்சயமா இதை கிருஷ்ணா சார் பண்ணிருக்க மாட்டாரு. வேற ஏதோ இதுக்கு பின்னாடி இருக்கு. இந்த லேடி ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறாங்க? ரொம்ப நல்லவங்களா தானே இருந்தாங்க. இதை இப்பவே யுவன் கிட்ட சொல்லலாம். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். கிருஷ்ணா சார் இதனாலதான் இந்த பொம்பளை மீட் பண்ணிட்டு இருக்காரு. இது தெரியாம ஏதேதோ குழப்பம் நடந்துட்டு இருக்கு. இவர் மேல ஏகப்பட்ட கெட்ட பேர் வேற. கிருஷ்ணா, நீங்க மட்டும் என்ன பார்க்க வராம இருந்தீங்கன்னா நான் என் கையெடுத்துட்டு செத்தே போயிருவேன். தாரணி, இதையே சொல்லி சொல்லி என்ன சாவடிக்காதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எல்லாமே என் கையில் தான். அவளுக்கு துரோகம் பண்ணிட்டணும்னு ஏற்கனவே எனக்கு அவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இதுல நீங்க வேற நாளுக்கு நாள் எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காதீங்க. ப்ளீஸ் கிருஷ்ணா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க.
ஏண்டி உன்னை இங்கதானே நிக்க சொன்னேன், எங்க போயிட்டு வர? அந்த பக்கம் கிருஷ்ணா சாரும் தாரணி மேமும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி அந்த மேம் பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம குடும்பத்துக்கு அவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஏன் கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னது கூட அவங்க தானே. அன்னைக்கு நல்லது செஞ்சுட்டு இன்னைக்கு கைலக்காவோட லைஃபையே கெடுக்க பாக்குறாங்க. நீயும் ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க, நான் கூட கேள்விப்படும் போது பொய்யும் தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் கண்ணாலே பாத்துட்டேன். உண்மைதான். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. வேற ஏதோ பிரச்சனையா? என்னடி சொல்ற? ஏய், ஃபுல்லா சாப்பிட்றதடி. எனக்கும் வேணும். ஏங்க, எனக்கு ஐஸ்கிரீம் எங்க? இது எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர். நான் தர மாட்டேன். ஏங்க, அவ தர மாட்டாளாம். எனக்கு ஐஸ்கிரீம் எங்க? ஏய் லூசு, நீ வரதுக்குள்ள உரிக்கிறமேன்னு நானே சாப்பிட்டுட்டேன். உனக்கு என்ன வாங்கி தரேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அந்த தாரணி மேம் பிரெக்னெண்டா இருக்காங்களாம். அதுக்கு காரணம் கிருஷ்ணா சாரா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சார மிரட்டிட்டு இருக்காங்க. ஏங்க, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இந்த விஷயத்துல வேற என்னமோ இருக்குங்க. நான் இப்பவே கைலக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். ஏய், ஆல் இந்தியா ரேடியோ. எனக்கு நல்லா தெரியும், உன் வீட்ல உள்ளவங்க கிட்ட வாயை திறந்தா கொன்றுவேன் உன்னை. எதுக்குங்க இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு? இது சொல்லாம இருந்தா எப்படி? நான் கிருஷ்ணா அண்ணா கிட்ட பேசிக்கிறேன். நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாம இரு. அப்படி இன்னொரு விஷயம், யாருக்கிட்டையும் இதை பத்தி மூச்சே விடக்கூடாது. மூச்சு விடலைனா எப்படிங்க உயிர் வாழ முடியும்? காமெடி, இதுக்கு நான் நாளைக்கு சிரிக்கிறேன். நீங்க சிரிச்சா சரிங்க, சிரிக்காம போங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை பெருசா வெடிக்க போகுதுன்னு தோணுது. வாங்க ஆதி, உட்காருங்க. காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? உங்க வீட்ல காஃபி சாப்பிட்டு உறவு கொண்டாடிட்டு போக வரல. என்ன வேலைங்க பாத்துட்டு இருக்கீங்க? கிருஷ்ணா கிட்ட அவரோட குழந்தை உங்க வயித்துல வளருதுன்னு பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. அரணி, நடிச்சது போதும். எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஓ, கிருஷ்ணா எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? அவர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுக்காக இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். எது? நான் சொல்றது பொய்யா? உண்மையாவே அவரோட குழந்தை என்னோட வயித்துல வளருது. எனக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் ஏகப்பட்ட உதவி செஞ்சிருக்கீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு நிக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா எதுக்காக இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்கிறது சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ கயல், நான் சொல்றது உண்மைதான். ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாளா? என்ன நம்புங்க கயல். அன்னைக்கு கிருஷ்ணா குடிச்சிருந்தாரு. இது எல்லாமே தெரியாம நடந்த ஒரு விபத்து. உண்மையாவே நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன். என் வயித்துல வளருது அவரோட குழந்தை தான். அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா ஆரஞ்சு பல்லகெல்லாம் கட்டிடுவேன். உன் மேல வச்சிருந்த மரியாதையே போயிருச்சுடி. என்ன விஷயம்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? என் புருஷன் அப்படி பண்ணிருக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 5 வருஷமா எங்களுக்குள்ள சரியா பேச்சுவார்த்தை கூட இல்ல. இதுக்கு எல்லாமே நீதான் காரணம். அவர் என்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு பயப்படுறதுக்கு நீ ரீசன் நினைக்கிறியா? எங்க நான் அவரை விட்டு பிரிஞ்சிருவணுங்கிற பயத்துலதான் இத்தனை நாளா உண்மையை மறைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் இப்படி ஒரு தப்ப நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டாரு. நீ நடத்தின நாடகத்துல அவர் ஏமாந்து நிக்கிறாரே தவிர அவர் என்ன ஏமாத்தணும்னு என்னைக்கும் நினைக்கல. கயல், நீங்க ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேணா கிருஷ்ணா கிட்ட கேட்டு பாருங்க. உண்மையாவே குழந்தை அவரோடதுதான். இதை தவிர வேற எதையும் என்னால சொல்ல முடியாது. உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்கீங்க, அப்படிதானே? ஆமா ஆதி, இதுல என்ன டவுட்? சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். டாக்டர் வர வச்சு இப்பவே செக் பண்ணிடலாம். நீங்க உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்கீங்களா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு எதுக்கு டாக்டர்லாம்? என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு, அதை வேணா நான் காட்டுறேன். நீங்க தான் பிரெக்னெண்டா இருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரகு, உண்மையாவே நீ பிரெக்னெண்டா இருக்கியா இல்ல எங்களை ஏமாத்திட்டு இருக்கியான்னு இப்ப தெரிஞ்சிரும். ரகு, இவங்க உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க செக் பண்ணுங்க. நான் தான் சொல்றேன்ல கையல், நான் சொல்றது அவ்வளவு உண்மைதான். ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? தாரணி, உங்களை மாதிரி ஆட்களை எத்தனையோ பேரை நாங்க பார்த்தாச்சு. நீங்க நல்லவங்களா தான் இருந்தீங்க. ஆனா கிருஷ்ணா மேல உள்ள ஆசையில இவ்ளோ கீழ்த்தனமா இறங்குவீங்கன்னு சத்தியமா நாங்க யாரும் எதிர்பார்க்கல. என் அக்கா லைஃபையே 5 வருஷமா ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இரு ஆதி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. அவங்க உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அட என்ன ப்ரோ, நீங்க வேற. உங்களை வர வச்சதே இவங்க முகத்தறியை கிழிக்கிறதுக்காக தான். சரி ஆதி, செக் பண்ணிட்டு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன சார், இப்பவாவது என் பேச்சு நம்புறீங்களா? உண்மையாவே நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன். என்ன? இது சான்ஸே இல்ல. ரகு, அவ பிரெக்னெண்டா இல்லல்ல? இல்ல ஆதி, அவங்க சொல்றது உண்மைதான். அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. இவங்க பிரெக்னெண்டா இருக்க சான்ஸே இல்ல. கிருஷ்ணா இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. இல்ல ஆதி, இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறது கன்ஃபார்ம். இப்பவாவது எல்லாரும் நம்புறீங்களா? இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. உண்மையாவே நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அது தெரியாம நடந்த விபத்தா இருக்கலாம். ஆனா இந்த குழந்தைக்கு கிருஷ்ணா தானே அப்பா. அதை யாராலையும் மாத்த முடியாதுல. அடிச்சு நிறுத்து. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நிச்சயமா கிருஷ்ணாவா இருக்கவே முடியாது. 1 வருஷமா நான் இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம
குழந்தைக்காக தனியா வாழ்ந்தவர். அவரோட நிழல் கூட உன் மேல பட்டிருக்காது. நீ அவரை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. இதுக்கு பின்னாடி நிச்சயமா வேற ஒரு காரணம் இருக்கு. சரியா சொன்னக்கா. நிச்சயமா இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கு. அவ தங்கச்சியை நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம்ல, அதுதான் ரீசனா இருக்கும். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்னை பத்தி எப்படி வேணாலும் பேசிக்கோங்க. நான் சொல்றதா உண்மை. அதை யாராலையும் மாத்தவும் முடியாது, மறக்கவும் முடியாது. என்னடி விட்ட ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க உன்ன. கயல் ப்ளீஸ். தாரணி ஆர் யூ ஓகே? ஹரிஷ் நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது நான் கேட்கணும். என்னோட வீட்ல வந்து ஏன் பொண்டாட்டி அடிக்கிற ரைட்ஸ உங்களுக்கு யார் கொடுத்தா? அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டு வரீங்க. எது உங்க பொண்டாட்டியா? உங்க பொண்டாட்டி என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? தெரிஞ்சதுனாலதான் உடனே இங்க புறப்பட்டு வந்திருக்கேன். தாரணி என்னம்மா இது? எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சாரிங்க, நான் தெரியாம. ஹலோ மிஸ்டர் ஹரிஷ், இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க என்னடானா என் புருஷனோட குழந்தை இவங்க வயித்துல வளருதுன்னு சொல்லி என் புருஷனை தினம் தினம் மிரட்டி என்கிட்டயும் நெருங்க விடாம பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க தான் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. எல்லாத்தையும் விவரமா நானே சொல்றேன். உங்களோட கேஸ் முடிஞ்சதும் தாரணியும் நானும் மீட் பண்ணோம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரே மாசத்துல கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். அந்த சமயத்துல நீங்க எல்லாருமே ஊர்ல இருந்தீங்க. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. நான் அதனால அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஊருக்கு போயிட்டேன். தாரணி இங்கதான் இருந்தாங்க. அந்த சமயத்துல தாரணியோட சிஸ்டர் தீபிகா கேஸ உடைச்சு எப்படியோ வெளியே வந்திருக்காங்க. என்ன? அது எப்படி முடியும்? ஆனா என்னோட ஒய்ஃப் அவளை பார்த்து பயந்துட்டு என்கிட்ட கூட விஷயத்த சொல்லவே இல்ல. இந்த வீடு முழுக்க கேமரா இருந்திருக்கு. நான் அடிக்கடி இங்க வந்துட்டு போக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வரல. 1 வீக் முன்னாடி இவளோட சிஸ்டர் தீபிகாவை நான் ரோட் சிக்னல்ல வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது. இவளை அவதான் ஏதோ பிளாக்மெயில் பண்ண வச்சிட்டு இருக்கான்னு. அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களும் வந்துட்டீங்க. அவ மிரட்டி தான் இவளை இப்படி பண்ண வச்சிருக்கா. இவளுக்கு பதிலா நான் உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். ஆனா தரணி, அவங்க மிரட்டினதும் நீங்க பயந்து 5 வருஷமா இப்படி நடந்துக்கிட்டனால என்னோட லைஃபே போயிருக்குமே. நான் கிருஷ்ணாவை டிவோர்ஸ் பண்ணலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருந்தா என்ன மன்னிச்சுங்க கயல். எனக்கு வேற வழி தெரியல. எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி நானும் ஹரிஷும் லவ் பண்ணி நிம்மதியா வாழணும்னு நினைச்சோம். திரும்பவும் என் தங்கச்சியால எனக்கு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வயித்துல இருக்கிற குழந்தையை கொன்று வேணும் மிரட்டினா. அதுக்கு பயந்துட்டு தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன். சாரி. சாரி சொன்னா இழந்த 5 வருஷம் திரும்ப கிடைச்சிருமா? ச்சே, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹரிஷ், இப்போ அந்த தீபிகா எங்க? அவ தலைமறைவா இருக்கா. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நிச்சயமா அவங்கள பிடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தாலையும் அவங்களாலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ்ங்க, எனக்காக தாரணியை மன்னிச்சு விட்டுருங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ச்சே. டே ஆதி, அதான் உண்மை தெரிஞ்சிச்சுல. வா போலாம். ம், சரிக்கா. தாரணி, உங்க தங்கச்சி இப்படி உங்களை மிரட்டி இருந்தாலும் நீங்க இப்படி நடந்திருக்க கூடாது. கிருஷ்ணா உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருந்தாரு. ஆனா நீங்க அதை சுத்தமா கெடுத்துக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்போ உங்க ரிலேஷன்ஷிப்போ எங்க குடும்பத்துக்கு வேண்டாம். தயவு செஞ்சு உங்க லைஃபை நீங்க பாருங்க. எங்க லைஃபை நாங்க பாக்குறோம். இதுக்கப்புறம் என் ஒய்ஃபால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவளே இதுல பாதிக்கப்பட்டிருக்கா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கயல். இங்க பாருங்க தாரணி, எதுக்கும் பயப்படக்கூடாது. பயம்தான் நம்மளோட பலவீனமே. உங்க பயத்தை யூஸ் பண்ணி தான் உங்க சிஸ்டர் இவ்ளோ வேலையும் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமாவது பயப்படாம போல்டா இருங்க. எதுவா இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இது தவிர என்கிட்ட சொல்றதுக்கு வேற வார்த்தை இல்ல. கயல், குறிப்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாமே என்னோட தப்பு தான். மன்னிச்சிருங்க கயல். இட்ஸ் ஓகே தாரணி, விடுங்க. இதுக்கப்புறம் எப்பவுமே போல்டா இருங்க. எந்த விஷயம் இருந்தாலும் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுங்க. இதனால எங்களோட வாழ்க்கையும் போயிருக்கும். சரி ஹரிஷ், நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் தீபிகா எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்களும் ஸ்டெப் எடுக்கிறோம். ம், சரி கயல். கயல், இவ்ளோ பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அவங்க சொன்னதை நான் அப்படியே நம்பிட்டேன். என்ன மன்னிச்சிரு கயல். அதனாலதான் உன்னை ஃபேஸ் பண்ண முடியாம குற்ற உணர்ச்சியில உன்னை பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தே தவிர மத்தபடி உன்னை வெறுத்து இல்ல. நிறுத்துங்க கிருஷ்ணா. என்ன இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லாம மறைச்சது தப்பு தான். கயல், சாரிடி. நான் நிஜமாவே பயந்துட்டேன். எங்க நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பியோன்னு பயத்துலதான் இப்படி பண்ணிட்டேன். சாரி கயல். கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவுன்னு ஒன்று இருக்கவே கூடாது. ஆனா இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன். பொறுமையா எத்தனை நாள் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு உங்ககிட்ட எத்தனை முறை கேட்டிருப்பேன். அப்படி இருந்தும் ஒரு தடவை கூட நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை. இப்ப மட்டும் இந்த விஷயம் எனக்கு தெரிய வரலைன்னா
இது முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது. இப்பவும் என்ன நீங்க கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்திருப்பீங்க. சாரிம்மா, நான் வேணும்னே அப்படி நடந்துக்கல. எங்க இதெல்லாம் தெரிஞ்சு என்னை விட்டு நீ பிரிஞ்சிருவியோங்கிற பயத்துல தான் இப்படி நான் நடந்துக்கிட்டேன். என்னால உன்னை பிரிய முடியாது கையல்மா. ஏற்கனவே 1 வருஷமா நீ இறந்துதான் நினைச்சு உன்னை பிரிஞ்சிருந்தேன். இந்த 5 வருஷமும் உன்னை பக்கத்துலயே வச்சுட்டு குற்ற உணர்ச்சியோட தவிச்சிட்டு இருந்தேன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரல. தாரணி இந்த விஷயத்துல போய் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல கயல். இதெல்லாம் தெரிஞ்சா எங்க நீ என்னை விட்டு விலகிருவியோ, இல்ல இது பொய்யா உண்மையானு தெரியாம குழம்பி என்ன சந்தேகப்பட்டிருவியோங்கிற பயத்துலதான் இதெல்லாம் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். சாரி கயல். ஏங்க, உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? என்ன அந்த அளவுக்கு தான் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? 1 வருஷமா என்னையும் நினைச்சிட்டு இருந்த நீங்க குழந்தைய தனியா வளர்த்துட்டு இருந்தீங்க. உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? இத்தனை நாளா நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு காரணம் கூட நீங்க எப்படியாவது என்கிட்ட உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான். எனக்கு தெரியுங்க, பின்னாடி இப்படிதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நிச்சயமா எனக்கு தெரியும். ஆனா உங்க வாயாலேயே நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் நானே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா போயிருச்சு. நீங்களா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எப்பவும் முடிச்சிருக்கலாம் கிருஷ்ணா. சாரிடி, இதை தவிர எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்ன மன்னிச்சிருடி. சாரி கயல். நான் பண்ண முட்டாள்தனத்தால இழந்த 5 வருஷத்தை திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா இதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடக்காது. ஒரு நாள் கூட உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். நமக்குள்ள இனி எந்த ஒளியும் மறைவும் இருக்காது. ஐம் சாரி கயல். காலங்களோடும் இது கதையாகி போகும். கண்ணீர் துளியின் ஈரும் வாழும். தாயாக நீதான் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது, அடி உன் நாட்கள் தான் இங்கு வாழ்வது. நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். நிச்சயமா தாரணி இவ்வளவு பெரிய பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது கயல். என்ன மன்னிச்சிரு கயல். சரி, அழாதீங்க கிருஷ்ணா. இதுக்கப்புறம் என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. இதுக்கப்புறம் நமக்கு நடுவுல யாரும் வரக்கூடாது. நிச்சயமா வரமாட்டாங்க. சாரி. காதல் இல்லை, இது காமம் இல்லை. இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. வாடி 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 செல்லம். பீச்ல நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு பாட்டி. பீச் அப்புறம் ரெஸ்டாரன்ட் நாங்க போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோமே. ஓ, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டீங்களா? பாட்டிக்கு பாட்டி உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். அம்மா வர வழியிலே பசியா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. அடியே மானத்தை வாங்காதடி. ஏய் ஆல் இந்தியா ரேடியோ, உனக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அம்மா கிட்டலாம் இந்த விஷயத்தை உளறி வைக்காத. சரிங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க. தம்பி, ரெஸ்டாரண்ட்ல அந்த பிள்ளையும் கிருஷ்ணாவையும் வச்சு பார்த்தத கயல் கிட்ட எதுவும் சொல்லிடாத. அம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தை அத்தை சொல்லாதீங்க. அது அது வந்து தம்பி எப்படியோ தெரிஞ்சது. அதெல்லாம் எதுக்கு உனக்கு? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய் என்னங்க? ஏண்டி, விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளேயும் அம்மாக்கு போன் எடுத்து சொல்லியிருக்கேன். எப்படி உன்னால மட்டும் முடியுது? வர வழியில கார்ல ஏன் கூட தானே இருந்த, அப்புறம் எப்படி விஷயத்த சொன்ன? பெட்ரோல் பங்க்ல காரை நிப்பாட்டி இறங்குனீங்கல, அப்பதான் அம்மா இத பாட்டி கிட்ட, அப்புறம் அப்புறம் நித்யா கிட்ட, அப்புறம் அப்புறம் ஆடி 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 மாமா கிட்ட எல்லார்கிட்டயும் கான்ஃபரன்ஸ் போட்டு சொல்லிட்டாங்க. ஏய், வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடி. தம்பி, என்ன ஏதுன்னு அந்த பிரச்சனையை முடிச்சு விடு. பாவம் கிருஷ்ணா. கிருஷ்ணா மேலலாம் எந்த தப்பும் இருக்காது. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நிலக்குட்டி, வெளிய போய் டயர்டா வந்திருப்பீங்க. வாங்க, பாட்டி உங்களுக்கு ட்ரெஸ் மாத்தி விடுறேன். சரி பாட்டி. ஆனா அதுக்கு முன்னாடி 2-3 செல்ஃபி எடுத்துக்கலாம். இந்த Dress எனக்கு கியூட்டா இருக்குல. எடுத்துறோம். ஏய் என்னங்க? ஏண்டி, யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த இப்படி ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்க? சாரிங்க, உங்க பேச்ச மீறினது தப்புதான். சரி, அது என்ன பார்த்து சொல்லு. அது எதுக்கு கீழே பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல, தப்பு பண்ணா கண்ணை பார்த்து பேச முடியாதுல, அதான். சாரிங்க. அடிங்க, இப்படி மூஞ்சி அப்பாவே வச்சுக்கிட்டா நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா? மகா, என்ன பாரு. என்ன? என்னடி, என்னங்கிறது இப்படி அடாவடியா கேக்குறா? கொஞ்சம் சாஃப்டா கேளு. நான் தான் தப்பு பண்ணிட்டு சாரின்னு தலை குனிஞ்சு அடக்கொடுக்கமா கேட்டுட்டு இருந்தேன்ல. நீங்க தான் என் கண்ணை பாரு மூக்க பாரு. நீங்க இப்போ என்னன்னு சொல்லுங்க. இல்ல புட்டி, இது எதுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்ட? இத நானே அண்ணன்கிட்ட பேசியிருப்பேன்ல. ஏங்க, இப்பதான் குட்டியை குழப்பி விட்டுருக்கோம். அது தெளிவாகும் போது எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, நான் இப்படி எல்லார்கிட்டயும் சொன்னனால நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். நடக்கணும், இல்லைன்னா மவளை உனக்கு கொண்டுருவேன்.
தேவையில்லாம அடுத்தவங்க லைஃப்ல மூக்கு நடக்கிறதே தப்பு. இதுல எல்லார்கிட்டயும் போனை போட்டு சொல்லியிருக்க. நான் ஒன்னும் எல்லார்கிட்டயும் சொல்லல, எல்லாம் நம்ம குடும்பம் தானே. அம்மாடி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, விடு. சரி, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. இல்ல, புரியல, என்ன கேட்டீங்க? இருமா, வெளியே போயிட்டு வந்திருக்கோம், டயர்டா இருப்ப. நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். அப்படி வாங்க வேலைக்கு, புருஷனா அப்படிதான் இருக்கணும். ஏங்க, அப்புறம் இன்னொரு விஷயம், நைட்டுக்கு எனக்கு என்ன வேணும்? ஒரு பிளேட் தந்தூரி, அப்புறம் ஒரு சில்லி பரோட்டா.